அப்போ பார்க்க விசுவாசி மாதிரியே நம்ம படம் வைப்போம். எப்படி? பார்க்க பயங்கர விசுவாசி மாதிரியே நம்ம பயங்கரம்லாம் என்ன பண்ணுவோம், ஐயோப்பா இவரை போல லாங் செயின்லாம் போட்டுட்டு ஆடிக்கிட்டே வருவோம், டிங் 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 தட்டிக்கிட்டே இருக்கும். இவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பார்களாக. சபைக்கு போயிட்டு அழகா வெள்ளையும் சொல்லையுமா வருவோம், குடும்பமா போவோம், எல்லா ஆண்டவரை தேடுற மாதிரி இருக்கும். ஆனா பார்வைக்கு விசுவாசி, ஆனா உள்ளுக்குள்ள கிரியையை பார்ப்பார். கிரியை எப்படி இருக்கும்? இன்னைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, ஆபிரகாம் விசுவாசத்துல நீதிமானாக்கப்படுற, கிரியைகளினால நீதிமானாக்கப்பட்டான். ஆமென். உடம்பு சரியா வலிக்குதா, பிரச்சனையா, காலு வலியா இருந்தா நொண்டிக்கிட்டே வா, கர்த்தர் கிரியையப்பா. எது கிரியையப்பா? எது கிரிய? எது கிரிய? சொல்லுங்க. கிரியைனா என்ன? கிரியைனா என்ன சொல்லுங்க பாப்போம். தரித்திரம் முடிச்சிருக்கும். அப்போஸ்தலர்ல சொல்லப்படுது, இவர்கள் பரிபூரணத்திலிருந்து கொடுக்கல. ஹலோ கவனிங்க, பரிபூரணத்திலிருந்து கொடுக்கல, வீட்டிலேயே தரித்திரம். பெத்த பிள்ளைக்கு பால் வாங்க பணம் இல்ல, அதான் தரித்திரம். தரித்திரம்னா என்ன? நல்லா 20 பவுனை வீட்டுல வச்சுக்கிட்டு பரதேசியாய் நீ பிச்சை போடுவோம். நல்லா நல்ல 20 பவுனை வச்சுட்டு நீ பரதேசி பிரதேசின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஆமென். அரை பவுன் இல்லாத ஆள் கூட இன்னைக்கு அழகா ஆண்டவரை தேடுது. நல்ல ஒட்டியான கிட்டியான போட்டுக்கிட்டு ஆண்டவரை தேட மனசு வர மாட்டேங்குது. வெக்கப்படணும். நீலாம் நகை போடுறதுக்கு வெக்கப்படணும். இல்லாதவ கூட ஆண்டவர் நல்லா தேடுறா. இருக்கிறவங்க நகையெல்லாம் அவமானமா போட்டுக்கோ. காதுல கம்மல், கழுத்துல செயின், கொலுசு கிலுசு எல்லாம். உண்மையா சொல்லுங்க, அவமானமா இல்லையாங்க? ஆண்டவர் உனக்கு வந்து நகை களத்தெல்லாம் சொல்லல, அப்ப மகிமைப்படணுங்க. நான் அப்படிதான் சுகம் பண்ணுவேன். ஆண்டவர் நீர் நான் போடுறதுல நீங்க மகிமைப்படணும். ஆண்டவரை கிரியை இல்லாம நல்லா டோலாக போட்டுட்டு வந்து நின்று ஆண்டவர் மகிமைப்படுவாரா என்ன? யாரும் கலத்திராது. என்ன ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணு. சத்தமா சொல்லுங்க பாப்போம். கிரியை இல்லாம ஆண்டவர் தேடிக்கிட்டு இருக்கிறது. தரித்திரத்துல பால் வாங்க கூட பணம் இல்ல, ஆனா ஆண்டவருக்காக அன்னைக்கு கொண்டு வந்து கொடுக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, காணிக்கைப்பட்டியே பாக்குறாரு. ஆண்டவர் பாக்குறாரு, காணிக்கைப்பட்டியே பாக்குறாரு. ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இன்னைக்கு ஆண்டவர் காணிக்கைப்பட்டியே பார்த்திருப்பாரு. போன வாரம் திருவிருந்து பாத்திரத்தை வைக்கும் போது கர்த்தர் பார்த்திருப்பாரு. இன்னைக்கு சொல்லும் போது கர்த்தர் பார்த்திருப்பாரு. காணிக்கையே பாக்குறாரு. எல்லாரும் கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறான், நல்ல கட்டுக்கட்டா போட்டுக்கிட்டே இருக்கிறான். ஆனா ஒருத்தி விதவை வரா, கணவன் இல்லாத விதவை. அவ வாழ்க்கைக்கு ஒண்ணுமே இல்ல. அவ கையில இருந்ததே 2 பைசா தான், மத்ததெல்லாம் பூஜ்யம், வெறும் 2 பைசா கொண்டு வந்துட்டு அப்படியே என்ன பண்ற, அந்த 2 பைசாவை இந்த 2 வச்சு நான் என்னத்த வாழ போறேன்னு போட்டிருந்தா அவ லிஸ்ட் எங்க பைபிள்ல வந்திருக்காது. சில ஆள் சலிச்சு போய் கொடுக்கும், என்னத்த கொண்டு போறான், ஆண்டவருக்கு போட்டுமே, உனக்கு அதுக்கு நீ 1000 கொடுத்தாலும் உனக்கு பலன் கிடைக்காது. எதுக்கெல்லாமோ கொடுக்குறோம், இது கொடுத்தா என்ன, நீ ஒரு நாள் கொடுப்ப, உன் வாழ்க்கை ஃபுல்லா நீ கொடுக்க மாட்ட. புரியுதா நான் சொல்றது? சில ஆள் கொடுக்கும் போது எப்படி கொடுப்பா, என்னத்தையா கொண்டு போறோம், ஆண்டவருக்கு தானையா. அதான் மாட சாமி தான் கோயிலுக்கு ஆடு வெட்டுறானே, என்னத்தா கொண்டு போறான், வெட்டுற ஆட்ட. அவனுக்கு உனக்கு வித்தியாசம் இருக்காது. என்னத்தை கொண்டு போற அப்பாவுக்கு அது வேற, இருக்கிறத கொண்டு வந்து மனசார கொடுக்கிறது வேற. ஹல்லேலூயா. அளந்து அளந்து பார்த்து கொடுக்கிறது வேற, இருக்கிற அப்பாவுக்கு மனரம்யமா கொடுக்கிறது வேற. ஆண்டவர் சொல்றாரு, மற்றவர்கள் எல்லாரும் தன்னிடத்துல உள்ளதை போட்டாங்கன்னா இவ்வளவு தன் பரிபூரணத்துல என்ன பண்றான், கிரியை. தரித்திரம், ஆனால் ஆண்டவருக்காக என்ன பண்றோம், செய்யறோம். நீ கர்த்தர் உங்களை பார்க்கிறாரு. உன் விசுவாசம் மட்டும் இருந்தா என்ன ஆகாது சொல்லுங்க பக்கத்துல, விசுவாசம் மட்டும் இருந்தா ரைஸ் வேகாது. சொல்லுங்க, ரைஸ் வேகாது. கொஞ்சம் கிரிய வேணும், கொஞ்சம் கிரிய வேணும். நீங்க கிரியையோட நீ போ, எவ்வளவு பாடு வரட்டுமே, எவ்வளவு சோறு வரட்டுமே, கிரியையோட வா. சொல்ல முடியுமா நான் கிரியை காண்பிப்பேன்னு எத்தனை பேரால சொல்ல முடியும்?